வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொலேஜ்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். தேர்டாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கேலரிஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸ் வந்து ஒரு 3 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக வந்து ஒரு 3 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள் கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோவை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் செகண்டாக இருக்க லே அவுட்டை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி 3 லேயர் வந்து செட் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஃபில்டர்னு இருக்கும், அந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை இப்போ கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மேலே இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் மேலே இருக்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு தான் நம்ம வீடியோ பண்ண முடியும். மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் பட்டனுக்கு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு இருக்கும், அந்த பிளாங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் வாட்டர் மார்க் ஷோ ஆகும், அந்த வாட்டர் மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ கீழே பாருங்கள் உங்களுக்கு டியூரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டை கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 20 செகண்ட் கொடுத்துட்டு இப்போது ஓகே கொடுத்துக்கிறேன். டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் உங்களுக்கு பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த கொலேஜ் பண்ண அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஃபோட்டோஸு. கரெக்டாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பாருங்கள் உங்களுக்கு வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் கொடுத்துக்கோங்க. மைனஸில் கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க. கீழே பாருங்கள் உங்களுக்கு ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஒரு 20 வந்து கொடுத்துக்கோங்க அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு பிளண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ லைட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து ஷோ ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லைட்னஸ்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு -10 இல்லைனா ஒரு -15 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு ஃபுல்லாக பிளாக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து ஒரு 60 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த விக்னேட் ஆப்ஷன் வந்து ஒரு 60ல் கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த லைட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் எஃபெக்ட் இப்போ பார்க்க கரெக்டாக வந்து ஷோ ஆகும். பார்க்க பார்த்திங்க அப்படின்னா வந்து லுக்காக வந்து ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் மியூசிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ராக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோவில் இருக்க ஆடியோவை தான் தனியாக எடுக்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவாக இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் இப்போ தனியாக வந்துடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகிறது கொஞ்சம் இது டார்க்காக ஷோ ஆகலை, லைட்டாக தான் தெரியுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோவோட பிரைட்னஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். அந்த வீடியோ வந்து பார்க்க லைட் எஃபெக்ட்லாம் சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ளே ஆகுதுன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு உடனடியாக வரும்.